கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக இந்த கிராமிய நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். இப்பொழுதும் உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபித்த போது ஆண்டவர் என் உள்ளத்திலே சொன்ன வார்த்தை அண்டர் எஸ்டிமேட். பாருங்களேன், இதனுடைய தமிழ் வார்த்தை குறைவாக உங்களை மதிப்பிடுகிறது, சாதாரணமாக நினச்சிக்கிறது. பாருங்கள், இந்த செய்தியை உங்களுக்கு நல்லா புரிகிறதுக்காக இன்னும் நான் சொல்லி கொடுக்குறேன். உங்களை குறித்து மற்றவங்களுக்கு குறைச்சி தான் மதிப்பிடுவான். அவன் என்னங்க சும்மாங்க, அவன் எண்ணத்தை படிக்க போகிறான், அவனுக்கு எங்கே வேலை கிடைக்க போகுது, அவன் எண்ணத்தை கல்யாணம் முடிக்க போகிறான், ஒழுக்கமாக யாரையாவது லவ் பண்ணி ஓட தான் செய்வான். பாருங்கள், எல்லாரும் உங்களை குறைவாக தான் மதிப்பிடுவாங்க. அவன் கடன் பிரச்சனைலேருந்து மீறவே முடியாது, அவன் சும்மாங்க, அவன் ஒன்றும் கிடையாதுங்க அப்படி சொல்லுவாங்க. குறைவாக மதிப்பிடுகிறது, மற்றவங்க எல்லாம் குறைவாக தான் மதிப்பிடுவாங்க. பைபிளில் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் அனனியா என்ற ஒரு ஊழியக்காரன் இருக்கிறான். ஆண்டவர் அவன்கிட்ட சொல்கிறார், நீ எழுந்து நேர்த்திருவு எண்ணப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தாகிய சவுல் என்னும் பேரில் ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபித்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் சொல்கிறார், அவனை தேடுப்பா, அவனுக்காக ஜெபம் பண்ணுப்பா. அவன் கண்களில் மீன் செதில்கள் போல் இருக்கு, கண்ணு தெரியாதபடி அவன் அங்கே இருக்கிற மற்றவங்க உதவி செஞ்சால் தான் அவனால் நடக்க முடியும், கண்கள் இருளாயிருச்சு, அவனுக்கு நீ ஜெபம் பண்ணு, நான் உன் ஜெபத்தை கேட்டு அவனை பிளஸ் பண்ணுவேன், அவனை விடுவிப்பேன் ஆண்டவர் சொல்கிறாரு. பாருங்கள், நிறைய ஊழியக்காரர்களை உங்கள் கூட ஆண்டவர் பேச வைக்கிறாரா பாருங்கள். கணேசன் ஏன் உங்கள் கூட இப்படிப்பட்ட மீடியா மினிஸ்டரில் டிவி மூலிமா பேச வைக்கிறார்? என் மூலியமாக பேசுகிற இந்த ஆண்டுடைய வார்த்தைகள் உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை தரும். அல்லேலூயா. அநேகர் என்னிடத்தில் சொல்லும்போது எவ்வளோ சிம்பிளாக கிராமத்திலே இருந்து நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் எங்களுக்கு நன்றாக புரிகிறது. புதுசாக ரட்சிக்கப்பட்டு வர்றவங்க கர்த்தர் இன்னும் அவிடத்து கிட்டி சேர்வதற்கு இந்த வார்த்தைகள், இந்த பிரசங்கள் புரிகிறது என்று அநேகர் சாட்சி சொல்லுகிறார்கள். பாருங்கள், கிராமத்தில் உள்ள அநேக ஜனங்களுக்கும் சரி, குழப்பத்தில் உள்ளவங்களுக்கும் சரி, இயேசு கிறிஸ்து உண்மையான அன்பை அவள் ருசி பார்ப்பதற்கு இந்த டேவிட் கணேசனை ஆண்டு பயன்படுத்துகிறார். ஆமென், அல்லேலூயா. அதுபோலத்தான் கண்கள் தெரியாமல் வழி என்ன செய்ய போகிறேன்னு தெரியாமல் இருக்கிற அந்த சவுலாகிய பவுல் அவனை சரியாக நடத்துறதுக்கு அனனியாவை பயன்படுத்தணும்னு நினைக்கிறார். அனனியாட்ட சொல்கிறார், இவனுடைய அட்ரஸ் கொடுக்குறார். இந்த செய்தியை கேட்குற உங்களுக்கு ஏதாவது ஒரு அற்புதம் தேவையாங்க, உங்கள் அட்ரஸை கொடுத்து உங்களை தேடி அற்புதம் தேடி வருங்க. ஆமென், அல்லேலூயா. வரும், நீங்கள் நம்புங்க, விசுவாசிங்க. உங்கள் வேலை என்ன தெரியுமா? சவுலாகிய பவுல் ஒரு வீட்டில் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறான், இவ்வளோ தாங்க வேலை. நிறைய பேருக்கு ஜெபம்ன்றது வெட்டி முறிக்கிற வேலை போலேயே யோசிக்கிறாங்க. பாருங்கள், இந்த செய்தியை கேட்குற சகோதரியே, உன் ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குது? சும்மா அறை வீட்டு கதவை பூட்டி, உன் சேனல்கள்லாம் பூட்டி, ஒரு அறைக்குள்ளே அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுன்னு சொல்கிறார். நான் அடிக்கடி கிராமத்தில் நான் சந்திக்கிற சிறுவர்கள், வாலிபர்களுக்கு நான் வழிநடத்துகிற ஆத்மாக்கு சொல்லுவேன், ஜோமன்னா வாயாங்க வலிக்க போகுது. ஏன்னா நான் அவங்கள்ட்ட சொல்லும்போது, ஜோமன்னா உன் வாயில் இருக்க முத்தா உதிர போகுது. அருமையான இந்த செய்தியை கேட்கிற சகோதரி, ஜெபம்னா என்னங்க, வேலை கிடையாது, அன்புனால அவரிடத்துல பேசுவது. உங்களால் முடியாத காரியம் என்ன இருக்குது? என்னை பொறுத்தளவுக்கு என்னால் எதுவுமே முடியாதுங்க. முடியல, அப்போ ஆண்டவரை துணைக்கு அழைக்கணும். பார்த்தீங்களா? அல்லேலூயா. எதுனாலும் அவர்கிட்ட சொல்லணும். உங்களை முடிஞ்ச காரியத்தை ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கணும். முடியாத காரியமாக இது என்னால் முடியாது, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லி கேட்கணும். ஜெபத்தை நீங்கள் ருசி பார்த்துட்டீங்க, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சாதிக்கிறவங்களாக மாறுவீங்க. உலகத்திற்கு ஆசீர்வாதமாக, வெளிச்சமாக, உப்பாக நீங்கள் மாறிடுவீங்க. நான் அதான் சொல்கிறேன், வாயில் இருக்க முத்தாங்க உதிர்ந்துருது, இதனால் கடப்பாறை கம்பி எடுத்து வெட்டி முறிக்கிற வேலையாங்க. சும்மா பேசுகிறதாங்க, ஒரு டைம் ஒதுக்கி அப்படியே பேச வேண்டியது. ஏசப்பா, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் என்ன நல்லா ஆசீர்வதிச்சிங்க, பாதுகாத்து கொண்டீங்க, பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து கொண்டிருக்கீங்க, என் தேவைகளை சந்திச்சிங்க, வியாதிகள் வராமல் எனக்கு உயிரை கொடுத்துருக்கீங்க, ஸ்தோத்திரம் அப்படி சொல்ல வேண்டியதானங்க. எனக்கு ஒரு வீடை தாங்க, குழந்தை பாக்கியத்தை தாங்க, ஒரு வேலையை தாங்க, சுகத்தை தாங்கன்னு பேச வேண்டியதாங்க. பேசுகிறதுக்கு என்னங்க சோம்பேறி படுறது? இன்றைக்கி நான் பார்க்குறேங்க, கிறிஸ்தவங்களில் நிறைய பேர் சோம்பேறிகள், அது அட்ட சோம்பேறிகள்ங்க.
பேசுனா அவர் அற்புதம் செய்கிறார். அன்புனால அவரிடத்துல நேரம் ஒதுக்கி சும்மா பேசணுங்க. பாருங்க, இவன் சவுலாகி பவுல் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஆண்டவர் அனனியாட்ட போய், எப்பா என் பிள்ளை ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், நீ போய் ஜெபம் பண்ணுங்கிறார். ஆனால் இதை கேட்ட அவன் உடனே சரிங்கிறானா. 13ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்க. அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஐயோ, அவனை போய் நீங்கள் ப்ளஸ் பண்ணுங்கிறீங்க, அவனை தேட சொல்கிறீங்க, அவனுக்காக ஜெபிக்க சொல்கிறீங்க. அவன் பூரா துன்மார்க்கன், அவன் உபத்திரவங்களை பண்ணுறவன். பாருங்க, ஆண்டவர் சொல்கிறாருங்க, ஆனால் இவன் செயல்பட மறுக்கிறாங்க. அந்த பவுலை குறித்து இவன் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறான். இந்த செய்தி கேட்குற சகோதரனே சகோதரியே, நீங்கள் யாருன்னு சொல்லி உங்களை சுற்றி உள்ளவங்களுக்கு தெரியாது. உங்கள் மேலே ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறான்னு சொல்லி மற்றவங்களுக்கு தெரியாது. உங்கள் மேலே ஆண்டவர் பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். இங்கே இப்படிப்பட்ட அனனியாட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்க நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். ஆமென். அருமையான இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே சகோதரே, உன்னை சுற்றி உள்ளவங்க உன்னை தூக்கி எறியலாம், அற்பமாக எண்ணலாம். ஆனால் ஆண்டவர் உன்னை முன்குறிச்சிருக்கிறாரு. அவர் உன்னை குறித்து ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு, தரிசனம் வச்சிருக்கிறாரு. உன்னை கனமுள்ள பாத்திரமாக உன்னை பயன்படுத்த போகிறார். உன்னை சுற்றி உள்ளவங்க யாரும் ஒன்றும் புரிஞ்சுக்கிற மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் மேலே பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு. உன்னை குறித்து மற்றவங்க அண்டர் எஸ்டிமேட் ஒன்று பண்ணலாம். பாருங்களேன், 1 சாமுவேல் 17 அதிகாரத்தில் நான் கோலியாத்து கூட யுத்தம் பண்ணுறேன்னு அவன் சொல்கிறாங்க. இவங்க எல்லாம் சும்மா தான் கிடக்காங்க. 40 நாள் காலையில் மாலையில் ஆண்டவர் நாமம் அங்கே தூசிக்கப்பட்டு கிடக்குது. யாருக்கும் ஆண்டவர் நாமம் தூசிக்கப்படுதே, ஒருத்தன் வந்து சவால் விடுறானே, நாம் யுத்தம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி யாராருக்கு இருதயம் வேணும் இல்லைங்க. நான் யோசித்து பார்க்குறேங்க, எவ்வளோ ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, எவ்வளோ கிறிஸ்தங்க இருக்காங்க. என் சொந்த கிராமத்தில் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு எத்தனை ஆண்டுகளுங்க ஆயிடுச்சு. இந்த கணேசன் இயேசுவை அன்பை ருசி பார்ப்பதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆச்சுங்க. நான் 23 வயசில் தாங்க ரட்சிக்கப்பட்டேன். ஏசப்பட அன்பு எனக்கு தெரியுங்க. நான் அடிக்கடி யோசிப்பேன், ஏங்க சின்ன வயசுலேயே இந்த அன்பை யாராவது ஊழியக்காரங்க வந்து பிரசங்கம் பண்ணியிருக்கக்கூடாதங்க. இப்படி தாங்க நான் யோசிக்கிறேன். இந்த செய்தி கேட்குற கிறிஸ்தவ நண்பர்களே, இதே போல் தான் இன்னும் ரட்சிக்கப்படாத கிறிஸ்தவங்க உங்கள்கிட்ட கேள்வி கேட்பாங்க ஒரு நாள். ஏன் எங்கள் ஊருக்கு தாமதமாக வந்தீங்க, ஏன் இந்த ஆண்டோடைய அன்பை நீங்கள் சொல்லலை, ஏன் இந்த ஏசப்பாவுடைய சுவிசேஷத்தை நீங்கள் அறிவிக்கலைன்னு சொல்லி உங்கள் மேலே குற்றம் சாட்டுவாங்க. பாருங்கள், இன்றைக்கி எல்லாரும் என் மனசில் உள்ள கவலை, எல்லாரும் இவ்வளோ பேர் இருக்காங்க. ஏங்க உங்களுக்கு கிடைக்கிற நேரங்களில் ஒரு கிராமத்துக்கு போக வேண்டியதாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அவங்களுக்கு தெரியல இல்லை, போய் ஏதாவது கிரியை செய்ய வேண்டியதானே. செய்ய மாட்டாங்க, சும்மா தாங்க இருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 17 அதிகாரத்தை எனக்கு பிடிச்ச அதிகாரங்க. இதை மனனமாக சொல்லிடுவேன். நான் திரும்ப வாசிக்கிட்டே இருப்பேன். இதை அடிக்கடி பிரசங்கம் வேறு பண்ணுவேன். நான் யுத்தத்துக்கு வந்தவங்க யுத்தம் செய்யாமல் சும்மா கிடக்காங்க. இன்றைக்கி நிறைய பேர் இயேசுனாரை பயன்படுத்த தெரியுங்க, இயேசுனாருடைய அற்புதம் தெரியும், இயேசுடைய அன்பு தெரியும், ஆனால் அதை பயன்படுத்தலை. பாருங்க, சும்மா தாங்க வச்சுருக்கிறாங்க. 40 நாள் இவங்க சும்மாவே இருக்கிறாங்க. ஒருத்தன் நான் யுத்தம் பண்ணுறேன்னு சொல்கிறான், அவனை விட்டாங்களா? உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசித்து காமிக்கிறேன். 1 சாமுவேல் 17 அதிகாரம் 28 வசனம். அந்த மனுஷரோடு அவன் பேசி கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகி எலியாப் கேட்டபோது தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்சம் ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்கல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன். இவன் யுத்தம் செய்கிறேங்கிறான். அவன் பாருங்க, அவன் சகோதரன் எலியா, இவன் யுத்தத்தில் ஜெயிச்சிருவான், நம்ம தம்பி திறமையானவன், அவன் மேலே நம்பிக்கை இல்லைங்க. அவன் வயிறு அகங்காரம் பிடிச்சவனே. உன் வேலை என்ன? ஆடு மேய்க்க வேண்டியதானே. நான் நினைக்கிறேன் இவங்க எல்லாம் சும்மா கிடக்கிற அமுல் பேபிகள் மாறிங்க. இவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான், இவன் கூட இருக்கிற எல்லா பிரதர்ஸும் சேர்ந்து வீட்டில் கிடக்காங்க. சாமுவேலை ஆண்டவர் அனுப்பி விட்றார். அங்கே இருக்கிற ஒருத்தனை சவுலுக்கு பதிலாக நான் ஒரு தலைவனை செலக்ட் பண்ண போகிறேன், ஒரு ராஜாவை செலக்ட் பண்ண வீட்டுக்கு அனுப்பினா எல்லாம் சும்மா கிடக்காங்க. எல்லாத்தையும் ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாருங்க.
இவங்களுக்கு எல்லாம் டெய்லி என்ன செஞ்சுருப்பான்னு நினைக்கிறேன், டெய்லி காலையில் ஒரு ஆடு, தாவீது ஆடு மேய்க்கிற மந்தையிலேருந்து ஒரு ஆடை கொடுத்து விடுவான்னு நினைக்கிறேன். அதையே வெட்டி திங்கிற வேலை தாங்க அந்த 7 பேருக்கும். இவங்க பாருங்க, யுத்தம் பண்ணுறவங்களை கெடுக்கிறான். இன்னைக்கு இருக்கிற நிறைய கிறிஸ்தவர்கள் ஊழியக்காரங்க சும்மா இருக்கிறாங்க. அநேக தாவீதுகளை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க. இவனால் முடியாது பாருங்க. அதற்கு பின்னாடி சவுல்கிட்ட கூட்டு போகிறாங்க. அவனாவது இவனால் முடியும், இவன் இவ்வளவு தைரியமாக பேசுகிறான், இவன் இவ்வளோ விசுவாசமாக பேசுகிறான், இவன் இந்த கோலியாத்தை ஜெயிச்சிருவான், நம்மளால் முடியாதது இந்த தாவீதால் முடியும்னு சொல்லி இவன் அமைதியாக இருக்கானாங்க. அமைதியாக இருக்க வேண்டியதானங்க, இவனை உற்சாகப்படுத்த வேண்டியதானங்க. நீ செய்யாத ஒருத்தன் செய்கிறான், அப்போ அவனை நீ அப்ரிசியேட் பண்ணி பரவாயில்லைங்க, எங்களால் முடியாத நீங்கள் செய்கிறீங்கன்னு சொல்லி அவரை உற்சாகப்படுத்த வேண்டியதானங்க. இப்போ நான் இருக்கிறேங்க, நான் எங்கள் அப்பா பேர் கருப்பையா, அம்மா பேர் சரஸ்வதி, சும்மா ஊழியத்துக்கு வந்திருக்கிறேங்க. 25 வருஷமாக ஊழியம் பார்க்குறேங்க. கிராமங்களில் ஊழியம் பார்க்குறேன், சிறுவர்கள் மத்தியில் ஊழியம் பார்க்குறேன், வாலிபர்கள் மத்தியில் ஊழியம் பார்க்குறேன். என்ன உற்சாகப்படுத்த வேண்டாங்க. திமிர் பிடிச்சவனை, அகங்காரம் பிடிச்சவனை, சின்ன பையனை, உனக்கு என்னடா தெரியும், பைபிளே உனக்கு தெரில, பிரசங்கம் என்ன தெரில, எல்லாம் திட்டதாங்க செய்கிறாங்க நிறைய பேர். நான் சொல்கிறேங்க, இந்த செய்தியை கேட்குற நீங்கள் செய்யாத ஒருத்தர் செய்கிறாங்களா, நீங்கள் அவரை உற்சாகப்படுத்துங்க. உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க, இல்லை உபத்திரவமாவது பண்ணாங்க இருங்கங்க. பாருங்கள், 25 வருஷத்தில் இந்த கணேச ரட்சிக்கப்பட்டு 783 மிஷனரிகளை உருவாக்கிட்டான். அல்லேலூயா. ஆண்டவர் என் கூட இருக்கார்லங்க. இந்த தாவீது சொன்ன மாதிரி ஜீவனுள்ள தேவன் என்னோடு இருக்கிறார். இந்த கோலியாத் ஏமாத்திரம், ஏசப்பா என் கூட இருக்கும்போது ஏங்க கிராமங்கள் பாழாய் கிடக்கிறது? அந்த கிராமங்களை ஏசப்பாவுக்கு சொந்தமாக மாறுங்க. நான் அடிக்கடி சொல்கிறது என்ன, நான் சாகிறதுக்குள்ளே இந்தியாவில் 7000 மிஷனரிகளை உருவாக்கி 1,00,000 கிராமங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும். நான் ஜெபம் பண்ணுறேங்க, ஏசப்பாவால் முடியும். ஆனால் பாருங்கள், எல்லாம் கேலி பண்ணுறான், கிண்டல் பண்ணுறான். என்கிட்ட இருக்கிற குறைவுகளை சொல்லி சொல்லி திட்டுறவங்க இருக்கிறாங்க, குறை கொண்டு பிடிக்க ட்ரை பண்ணுறவங்க இருக்காங்க. நான் சொல்கிறேங்க, இந்த எலியாப்பும் சரி சவுலும் சரி தாவீதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க. அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறான். பாருங்கள், 33வது வசனம். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, உன்னால் முடியாது, நீ இளைஞ, அவனோ சிறு வயது முதல் யுத்த வீரன், உன்னால் முடியாதப்பா. சவுல் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறான். கூட பிறந்த சகோதரர்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறான், குறைவாக மதிப்பிடுறாங்க. இந்த செய்தியை கேட்குற சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் உன்னை கனமுள்ள பாத்திரமாக தெரிந்திருக்கிறார். இந்த உலகமே ஆச்சரியப்படுமானியான பெரிய காரியங்களை உன்னை கொண்டு என் ஆண்டவரால் செய்ய முடியும். நான் யோசித்து பார்க்குறேன், இந்த இடத்துல நானும் நீங்களோ இருந்திருந்தா, அவரே சொல்கிறாரு, எங்கள் பாஸ்டரே சொல்லிட்டாருப்பா, நீ இந்த ஊழியத்துக்கு லாய்க்கில்லை. நிறைய பேர் பாஸ்டர் சொன்னான்னு ஊழியத்துக்கு வரமாட்டுறாங்க. நீ சொல்லணும், ஏசப்பா என் கூட இருக்கிற, ஏசப்பான்னு ருசி பார்த்துருக்குறேன். இன்னும் நிறைய பேர் பாருங்கள், எங்கள் அண்ணன் சொல்லிட்டான், உனக்கு அந்த அழைப்பு கிடையாது, உன்னால் அந்த ஊழியத்தில் இருக்க முடியாது, நீ எல்லாம் அவ்வளோதான், நீ சின்ன பையன், உனக்கு என்னடா தெரியும், பைபிள் தெரியுமா, நீ எல்லாம் ஊழியத்துக்கு போனா போய் மாடு மேய்க்க போயிரு, அங்கே போய் அந்த கம்பெனியில் ஒரு வாட்ச்மேன் வேலை பாரு, ஜெராக்ஸ் கடையில் வேலை பாரு. இன்னைக்கு ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்ட தாவீதுகள் அநேகம் எங்கோ அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள் ஐயா. ஆடு மேய்த்திருக்கிற தாவீதை போன்று ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க, பண்ணி மேய்ச்சிக்கிட்டு கூட இருப்பாங்க, நிறைய கழுதைகளை தேடிக்கொண்டு கூட இருப்பாங்க. எழுப்புதற்கென்று ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்ட சவுலை போன்ற அநேகர்கள் இருக்கிறார்கள், தாவீதை போன்ற அநேகர் இருக்கிறார்கள். அருமையான சகோதரனே, என் இயேசு உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஏசப்பா உன்னோடு கூட பேசுகிற தீர்க்கதரிசன வார்த்தை, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? உன்னை யாரோ அனனியாக்களும் எலியாப்புகளும் சவுல்களும் அற்பமாய் எண்ணுகிறார்கள், உன்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க, உன்னை குறைவாக மதிப்பிடுறாங்களுக்காக நீ யுத்தத்திலிருந்து பின்வாங்குகிறாயோ? தாவீதிட்ட நானும் நீங்களும் கற்றுக்கொள்ளுகிற சத்தியம் என்ன தெரியுமாங்க? அவனுக்கு காது கேட்கலைங்க. யார் அவனை அண்டர் எஸ்டிமேட் பண்ணி அவனை முடியாது, உன்னால் முடியாதுன்னு சொன்னால் கேட்கவே மாட்டான். அகங்காரம் படிச்சுவேன்னு சொல்கிறான், கேட்கவே மாட்டான். இன்றைக்கி இருக்கிற நிறைய ஊழியக்காரங்க எங்கிட்ட ஊழியத்திலே இருப்பாங்க, திடீர்னு அவன் பெட்டியை எடுத்து கிளம்பிடுவான். ரொம்ப நாள் கழித்து ஏண்டா போன சொல்லிட்டு போக வேண்டிய, அந்த ஊழியத்தில் இருக்கிற ஒரு அண்ணன் என்னை திட்டுனார். அட அறிவு கெட்டவனே, அந்த அண்ணனாடா உன்னை ஊழியத்துக்கு அழைச்சாரு, உன்னை அபிஷேகம் பண்ணார், உன்னை ரட்சித்தார்.
நீ அந்த மனுஷருக்காக ஏன்டா நீ ஊழியத்தை விட்டு போற? அருமையான சகோதர சகோதரியை, இன்றைக்கு நீ மிகப்பெரிய தாவீதை போல் ஆண்டவர் உன்னை பயன்படுத்தியிருக்க முடியும். ஆனால் யாரோ மனிதர்கள் உன்னை மனமடி உண்டாக பேசினது நிமித்தமாக உன் ஊழிய அழைப்பை இழந்து விட்டாயோ? ஆண்டவர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிற அந்த அற்புதத்தை இழந்து விட்டாயோ? அன்று இன்றைக்கு உன்னோடு கூட பேசுகிற மற்றவர்கள் உன்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்கன்னு சொல்லி நீ எங்கோ தங்கிவிட்டாயோ? மந்தையிலே தங்கிவிட்டாயோ? புறமுதுக காட்டி பின்வாங்கி விட்டாயோ? இன்றைக்கு ஆண்டவர் உன்னை மறுபடியுமாக அழைக்கிறார். ஏற்கனவே தாவீதுகிட்ட எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமாங்க? ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவன் பிடிச்சிக்கிறாங்க, அதை பயன்படுத்திக்கிறான். அவன் யுத்தம் செய்யணுங்கும் போது ஒருவேளை நான் என்ன செஞ்சிருப்பேன், இருக்கிற ஊழியக்காரன் நினச்சிருப்பாங்க, ஐயோ கோழியாக தடித்தா ராஜா ப்ரைஸ் தருவார், ராஜா பொண்ணை கல்யாணம் முடிச்சு கொடுப்பாரு, நம்ம பெரிய ஆளாக ஆயிடலாம், இதெல்லாம் ஆஃபரை வாங்கிட்டு தான் ஊழியத்துக்கு வருவோம், நம்ம எல்லாம் எவ்வளோ சம்பளம் கொடுப்பீங்க, இப்படி தாங்க எல்லாம் வர்றான். ஆனால் தாவீதுங்க ஏசப்பா மேலே வைத்திருக்கிற அன்பு ஐயா, அந்த ஆண்டவருடைய அன்பு இவனை நெருக்கி ஏவுகிறது ஐயா. ஐயோ, என் ஆண்டவருடைய நாமும் தூசிக்கப்படுகிறது, நான் யுத்தம் செய்யட்டும், ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக இவன் ஏமாத்திரம் என்று சொல்லி தான் யுத்தம் செய்யும்படி முன் வருகிறான் ஐயா. அவனுக்கு காது கேட்கலைங்க. அடிக்கடி நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன், உன்னுடைய காது செவிடா போச்சுன்னா நீ பெரிய ஆளாயிருவாங்க. இந்த உலகம் உன்னை பார்த்து சொல்கிற அற்பமான வார்த்தைகள், உன்னை மனமடி உண்டாக பேசுகிற அந்த வார்த்தை நீ கேட்காத, காது செவிடா போவதாக இயேசு நாமத்தினால. ஏன் அவங்க சொல்கிறத கேட்குற? இப்போ இந்த 1 சாமுவேல் 17 அதிகாரத்தில் நான் அடிக்கடி யோசிப்பேன், கோலியாத்து பேசுகிற சத்தத்தை கேட்குறாங்க, அந்த சத்தத்தை கேட்டு பயந்து அப்படியே நம்பி நம்மளால் யுத்தம் பண்ண முடியும், இவ்வளோ பெருசாக இருக்கான்னு சொல்லி அவன் வார்த்தைகள் பயந்து தங்கிட்டாங்க. யார் யுத்தம் செய்கிறதுக்கு மனசில். ஆனால் அங்கு ஆண்டவர் சும்மா இருந்திருப்பாரா? 40 நாட்களும் நான் உன் கூட இருப்பேன்ப்பா, நீ வா, நான் உன்னை பயன்படுத்துவேன், உனக்கு இருக்கிற இந்த பலன் போதும், பராக்கிரமசாலிய கர்த்தர் உன் கூட இருப்பார், வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த நான் உன்னோடு இருக்கிறேன், இவன் ஏமாத்திரம். ஐயோ, 40 நாட்களிலும் ஆண்டவர் ஒவ்வொருவோடு கூட இடைப்பட்டிருப்பார், கண்ணீரோடு கூட பேசியிருப்பார். நீ வா, நான் உன்னை பயன்படுத்துவேன். இந்த செய்தியை கேட்கிற சகோதரி இன்றைக்கு உன்னோடு கூட பேசுகிறார். மனிதர்கள் நிமித்தமாக நீ தங்கிவிட்டாயோ, சுயநலமாக தங்கிவிட்டாயோ, மற்றவர்கள் உன்னை அற்பமாக எண்ணினார்கள், உன்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணினார்கள், உன்னை குறைவாக மதிப்பிட்டார்கள் என்று சொல்லி என் ஆண்டவர் யுத்த களத்தில் உன் தலையை உயர்த்தும்படி சித்தம் வைத்திருந்தும் கூட பவுலை கனமுள்ள பாத்திரமாக நான் தெரிந்திருக்கிறேன் என்று சொல்லி உன் மீது திட்டம் வைத்திருந்தது போது கூட நீ தங்கிவிட்டாயோ. இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார், உன்னை அழைக்கிறார். நான் சொல்கிறேங்க, 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஏசப்பா கைகளில் அர்ப்பணித்தேங்க. நான் ஏசப்பா கைகளில் அர்ப்பணிக்கும் போது இவ்வளோ பெரிய மிஸ்டரி ஸ்தாபனத்தை என்னை கொண்டு உண்டாக்குவார்னு எனக்கு தெரியாதுங்க. இவ்வளோ மிஸ்டரிகள் என் கூட சேருவாங்கன்னு தெரியாது. எவ்வளோ பேர் நான் செய்கிற ஊழியத்திற்காக என்னை உண்மையாக நேசிக்கிற அநேக அம்மாமார்களை எனக்கு ஆண்டவர் தருவார் என்று தெரியாது ஐயா. கஷ்டத்திலும் நெருக்கத்திலும் சாப்பாடே இல்லைனாலும் இந்த கிராம ஊழியத்திற்கு நான் காணிக்கை அனுப்புவேன் என்று சொல்லி அனுப்புகிற ஸ்பான்சர்களை ஏசப்பா எழுப்புவார் என்று தெரியாது. ஆண்டவர் என்னை இவ்வளவு பயன்படுத்துவார் என்று எனக்கு தெரியாது, எதுவுமே தெரியாதுங்க. நான் ஆண்டவருடைய ஊழியத்திற்கு வரும்போது எனக்கு ஒன்றே ஒன்று தான் தெரியும், என் ஆண்டவருடைய அன்பு ஐயா. அந்த அன்பு தான் என்னை நெருக்கி ஏவினது ஐயா. ஒருவேளை நான் ஊழியத்துக்கு வரும்போது எனக்கு தெரிந்த சபைகள், ஐயோ உனக்கு அழைப்பு இருக்கா தம்பி கணேசன்? அழைப்புனா என்னங்க? இல்லை, ஏசப்பா ஊழியத்துக்கு அழைக்கணும், என்ன ஆண்டவர் அழைக்கவே இல்லை, அப்போ ஊழியம் செய்யக்கூடாது. உனக்கு பைபிள் காலேஜ் படிச்சிருக்கிறியா? இல்லை, எனக்கு பைபிளே இல்லைங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் ஊழியத்துக்கு 1.5 வருஷம் கழிச்சு தாங்க முழு பைபிள் என் கைகளில் கிடச்சிது. அதனால தான் இன்றைக்கு ஒவ்வொரு மாதமும் ஆயிரக்கணக்கான பைபிள்கள் கிராமத்தில் உள்ள வாலிபர்களுக்கு நான் இலவசமாக தருகிறேன். அல்லேலூயா. எனக்கு பைபிள் தெரியாது, எப்படிங்க பைபிள் காலேஜ் படிக்க முடியும்? கற்பையா சரஸ்வதி மகன் கணேசனை பைபிள் காலேஜ் யாருங்க என்னை சேர்த்து விடுவா? இல்லை ஐயா, அப்படின்னா நீ ஊழியத்துக்கு வர முடியாது என்று சொன்னார்கள். ஆனால்
அவங்க சொல்கிறது ரைட்டு தான். தங்கி பார்த்தேங்க, ஊழியத்துக்கு நான் லாய்க்கலைன்னு சொல்லி தங்கி பார்த்தேன். ஆனால் என் ஆண்டவர் அன்பு என்னை விடவில்லை ஐயா. அவருடைய அன்பு என்னை நெருக்கி ஏவினது ஐயா. ஏன் தெரியுமா இந்த அன்பு? சாக கிடந்த எனக்கு ஏசப்பா தாங்க உயிர் கொடுத்தார். ஏசப்பா என் கண்ணீரை தொடுத்தார். இருதை வியாதினாலே 6 மாதத்தில் இறந்து விடுவாய் என்று சொல்லி மரண தேதி முன்குறிக்கப்பட்ட இந்த கணேசனுக்கு இயேசு கிறிஸ்து உயிர் கொடுத்தார் ஐயா. உயிர் கொடுத்த என் கண்ணீரை அவரை தொடைத்தாரை. எப்படிங்க நான் சும்மா இருக்க முடியும்? எனக்கு தெரியுங்க, எனக்கு தெரியும். டாக்டரால் கைவிடப்பட்டேன், மரண தேதி முன்குறிக்கப்பட்டது, எங்கு அலைந்தேன், நான் உயிர் பிழைக்க வேண்டும், யாராவது எனக்கு உதவி செய்வார்கள் என்று சொல்லி அலைந்தேன். ஆனால் ஒரு மாற்றமும் இல்லை. கடைசியாக இந்த இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு தானையா என்னை சுகமாக்கினது. என் ஆண்டவர் என் கண்ணீரை துடைத்தார். என் கண்ணீரை துடைத்த ஆண்டவர் இன்று இவரை தெரியாதபடி லட்சங்கள் அழிகிறது. எப்படி என்னால் சும்மா இருக்க முடியும்? ஒரு நாள் அவரை மறுதலிச்சிட்டேன். இயேசு தான் என்னை சுகமாக்கின மறுதலிச்சிட்டேன். ஊழியத்தெல்லாம் செய்கிறத விட்டுட்டேன். ஒருவேளை ஏசப்பா தான் தெய்வம்னு சொல்கிறத விட்டுட்டேன். ஏசப்பா தான் என்னை சுகமாக்குனாருங்க விட்டு நன்றி இல்லாதவன் ஆகிட்டேன். ஏசப்பா என்னை விடலைங்க. என்னை தேடி நான் அதிகாலையில் தூங்கி எந்திரிச்சு வீட்டுக்கு போக வேண்டும் என்ற ஆயத்தத்தோடு இருந்த அந்த அறைக்கு வந்தார் ஐயா. என் கண்கள் முன்பாக தரிசனம் ஆனார் ஐயா. வெண்ணாடி அணிந்தவராக என் முன்பாக காட்சி கொடுத்தார். அவர் அழுது கொண்டே இருந்தார். அவர் அழுகும்போது, நானே தேவன், என்னை தவிர வேறு தேவர்களை நான் இந்த ஜனங்களுக்காக பரிதபிக்கிற, என்னால் படைக்கப்பட்ட என் ஜனங்கள் இவர்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், சந்தோஷம் தர விரும்புகிறேன், சமாதானம் தர விரும்புகிறேன், வியாதிகளை சுகமாக்க விரும்புகிறேன். ஆனால் யாருமே வரமாட்டாங்களே, என்னால் இல்லாமல் எங்கோ போய் கொண்டு இருக்கிறார்களே. அவர் அழுதார். ஏசப்பா அழுகும்போது எனக்கு என்ன தோணும் தெரியுமா? அவரால் படைக்கப்பட்ட அவருடைய சிருஷ்டிகர், அவருடைய ஜனங்கள் அவரையே அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க. இந்த ஏசப்பாவில் எனக்கு சுகம் தர முடியும். நான் அப்படி தான் இருந்தேங்க, ஏசப்பாவையே அண்டர் எஸ்டிமேட் பண்ணேன். ஆனால் அவரை சந்தேகித்து மறுதளித்த போது கூட ஏசு என் முன்பாக காட்சி கொடுத்தார் ஐயா. என் கண்ணீரை துடைத்தவர் அவரை அறியாத ஒவ்வொரு ஜனங்களுக்காக கண்ணீர் வடிக்கிறாரே, அழுது கொண்டு இருக்கிறாரே. அந்த அன்பு என்னை ஊழியத்தில் நெருக்கினது ஐயா. இந்த அன்பு என்னை இன்றைக்கு 25 வருடங்களாக ஊழியம் செய்ய வைக்கிறது ஐயா. அந்த அன்பு எனக்கு வருகிற காணிக்கைகளை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வைக்கிறது ஐயா. அந்த அன்பு இன்னும் என் ஆண்டவருக்காக செயல்பட வைக்கிறது ஐயா. அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னை குறித்து என்ன நீ ஏசப்பாவை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறியா? ஐயோ, மற்றவங்க என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, நான் லாய்க்கில்லைன்னு சொல்லிட்டாங்க, இந்த ஊழியத்தை என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நின்றுட்டியா? இல்லைங்க, ஏசு பெரியவர் ஐயா. நீ சொல்ல வேண்டிய ஜெபம் என்ன தெரியுமா? ஏசப்பா, உங்கள் கைகளில் என்ன அர்ப்பணிக்கிறேன் சொல்கிறீங்களா? நீங்கள் யார் கையில் அர்ப்பணிக்கிறீங்க? வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த ஏசப்பா கைகள் உங்கள் வாழ்க்கை அர்ப்பணிக்கிறீங்க. அவர் கைகளில் உங்களை மண்ணாக ஒப்பு கொடுத்துட்டா அவர் உங்களை கனமுள்ள பாத்திரமாக உருவாக்கிறாங்க. இந்த உலகம் உங்களை வெறுத்து தள்ளலாம், அற்பமாக எண்ணலாம். ஆனால் ஏசப்பா லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாக உங்களை மாற்றுவார். நான் சொல்கிறேன், என்னை மாற்றிக்கிட்டே இருக்கிறாருங்க. உங்களை மாற்ற மாட்டாரா? ஒப்பு கொடுப்பீர்களா? ஆண்டவரே, என்னை சுற்றி உள்ளவங்க எல்லோரும் என்னை குறைவாக மதிப்பிடுறாங்க, ஆனால் நீங்கள் தான் என் மேலே பெரிய திட்டம் வச்சுருக்கிறீங்க, அந்த திட்டத்தை என் வாழ்க்கையில் நிறைவேற்றுவங்க அப்படின்னு சொல்லி சின்ன ஜெபம் பண்ணுங்க ஐயா. இந்த நாளிலிருந்து ஒரு அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த செய்தி கேட்குற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். தன்னை குறித்து குறைவாக மதிப்பிடுகிறார்களோ, அண்டர் எஸ்டிமேட் பண்ணுகிறவர்கள், மற்றவர்களால் அற்பமாக எண்ணப்படுகிறவர்கள், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் ஒவ்வொருவரும் மற்றவர்கள் என்னை ஒதுக்கி தள்ளினால் என்ன, அற்பமாக எண்ணினால் என்ன, நான் வானத்திற்கும் பூமிக்கும் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் கரத்தில் என் கைகளை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி யாரெல்லாம் இப்பொழுது ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறார்களோ அவர்கள் மீது உம்முடைய கரம் வருவதாக, உம்முடைய வல்லமை வருவதாக, உம்முடைய மகிமை வருவதாக. சவுலாயி பவுலை கனமுள்ள பாத்திரங்களாக உயர்த்தினது போல இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரையும் உயர்த்தும். எல்லாராலும் அற்பமாய் எண்ணப்பட்ட அந்த தாவீதை பயன்படுத்தி கோலியாத்தை முறியடித்தது போல இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரையும் தாவீதாக உயர்த்தும். லட்சங்களுக்கு ஆசீர்வாதம் மாற்றும். இந்த கணேசனை மாற்றினது போல இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரையும் மாற்றும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம்.
நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 880 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.